எந்த டிவி சொல்லக்கூடாது. பத்திரிக்கை போறதா இல்ல, அது என்னன்னே தெரியல. பத்திரிக்கை போறா ஒரே சால்றா குத்துனா செந்தில் பாலாஜி. என்னையா இது? என்ன நினைச்சீங்க? ஜனநாயகத்தை தூணுங்கிற பத்திரிகை துறையும் தொலைத்துறையும் இன்னைக்கு இவ்வளவு கேவலமான நிலையில இவ்வளவு இந்த மாதிரி இந்த கோமாரி ஆட்சி கண்டிச்சுனா மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆற்றல் மிக்க மாவட்ட காலையில திடீர்னு 8 மணிக்கு எல்லாத்துக்கும் போகணும். உடனே அடுத்து வழக்கறிஞர் அண்ணன் மாரப்பன் அவர் இந்த மாபெரும் இந்த தட்டி எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரும் பட போலீஸ் 15 பேர்த்த போட்டு அனுப்பிச்சாங்க. இந்த நகரத்துல என்ன அக்கிரமங்கள் நடக்கு, என்ன அநியாயங்கள் நடக்குங்கிறது பாலாஜி அவன் ஏவி விட்டு அரசு தொலைக்காட்சி நம்முடைய வரிப்பணத்தில் நீங்களும் நாங்களும் தருகிற வரிப்பணத்தில் 2016 திமுக தான் ஆட்சி பொறுப்புக்கு வரப்போகிறது, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற எல்லா தொலைக்காட்சிகளும் நேரடி ஒளிபரப்பு செய்தது. தாங்கிக் கொள்ள முடியாத இந்த தேர்தலை அரசியல் கபோதி செந்தில் பாலாஜி அவருடைய கரூரில் உள்ள அரசு கேபிள் நிறுவனத்தினர் அகற்றினால் கரூரில் அதிமுக டிவிகள் எந்த டிவியும் ஓடாது. தொலைக்காட்சிகளில் குறிப்பாக திருமாவளி மலையில், சுங்ககேட்டில், தாதேனி மலையில் எல்லா பக்கம் பார்க்குறோம். எவ்வளோ இந்த கோழி தலையை போட்டு இல்லையோ, அரசாங்கம் எந்த சட்டம் போட்டாலும் அதில் அதிகமாக பயன்பெறுவது முதலில் காவல்துறை, 2வது வருவாய்த்துறை, 3வது கல்வித்துறை, 4வது நீதித்துறை. இப்போ நீதித்துறை 2வது போயிடுச்சு. குப்புசாமி, இந்த குட்டகை குப்புசாமி பெங்களூரில் வந்து பணம் வாங்கின குமாரசாமி, குட்டகை குமாரசாமி பெங்களூரில் பணம் வாங்கினதுலேருந்து இப்போ நீதித்துறை 2வது இடத்துக்கு முன்னேறி விட்டது. இன்னும் ஆனால் முதலிடத்தில் காவல்துறை தான் இருக்கிறது. முதலிடத்தில் காவல்துறை தான். இதில் ஏதாவது நாங்கள் தலையிட்டு இருக்கோமா? இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்கோமா? எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போலீஸ் லைன், அதுக்கு பேர் போலீஸ் லைன். அங்கே வந்து போலீஸ் குவார்டர்ஸ் இருக்குது, எஸ்ஐ குடியிருக்காரு, இன்ஸ்பெக்டர் குடியிருக்காரு, எல்லாம் குடியிருக்காங்க. அதுக்கு எதிர்த்த மாதிரி செல்லத்துறை நம்ம ஆசிரியர் இருந்தார், அவர் இறந்துட்டார். அவர் மனைவி தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆசிரியர் 4.5 பவுன் செயின், 2 மோதிரம், கழுத்தில் போட்டிருக்க ஒரு சிலுவை. ராத்திரி படுத்து இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு எழுத்த வீடு நேராக ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கி உள்ளே போய் இந்த 4.5 பவுன் செயின், அந்த மாதம் அந்த அம்மா வாங்கியிருந்த பென்ஷன் பணம், அந்த அம்மாவோட அடுத்த மாதம் வாங்கி உள்ளே இறங்கி பூராத்தையும் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துருக்கேன். உள்ளே ப்ரெட் இருந்துருக்கு. ப்ரெட்டை எடுத்து ஜாம் போட்டு தடவி சாப்பிட்டுட்டு அந்த அம்மாவுக்கு சிலுவை போட்டுட்டு இவங்க மேலே ஏறி வெளியே போயிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல. அப்புறம் போலீஸ் என்ன கலட்டுறது? ஒன்றும் கிடையாது. போலீஸ்காரங்க எவ்வளோ திருடுறாங்கன்னு நல்லா தெரியும். யாராரு கம்பி உடைச்சு உள்ள போவான், யாராரு உதைப்பாங்க. ஏன் மாட்டிக்கிட்ட மாதிரி திருடுற அப்படிங்கிறதுக்காக உதைப்பாங்க தவிர திருடுறதுக்காக உதைக்கிறதே கிடையாது. போலீஸ்காரங்களுக்கு மேலே உள்ளே போகும்போதே அங்கேயே போட்டிருக்காங்க, வெளியிலேயே போர்டு போட்டிருக்காங்க. உள்ளே போகும்போதே பாக்கெட் பத்திரம். அது இவங்க தான் ஃபஸ்ட்டு. மோசமான காவல்துறை, அதுக்கு மோசமான முதலமைச்சர். அந்த அம்மா பற்றி பேச வந்து நாட்டை விட்டுவாங்க. அன்றைக்கி ஒரு எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுனா, நாமக்கல் எம்பி ராசிபுரத்துக்காரன் சுந்தரம்னு, யாராவது ஜெயலலிதா பற்றி பேசினால் நாக்கை வெட்டுவேன் அப்படியேங்கப்பா. அப்படிதான் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், சோபன் பாபுக்குள்ள எதை வெட்டுறது? பாவிகள் வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா செத்து போயிட்டாங்க தைரியத்தில் பேசுகிறாங்க, வயசாகிடுச்சுங்க தைரியத்தில் பேசுகிறாங்க. ஆனால் அந்த அம்மா படுத்துருச்சு, நீ எந்திரிக்க போகிறதில்ல, அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஒரு முதலமைச்சர் நல்லா இருக்கட்டும். ஆனால் நான் கேட்குறது, ஒரு முதலமைச்சருக்கு நோய் என்று சொன்னால் அரசாங்கத்தின் சார்பாக, அரசு மருத்துவமனை டாக்டர்கள் சார்பாக அறிக்கை வெளியிடணும். நான் படிச்சுட்டு இருக்கும்போது 69 அண்ணாவுக்கு கேன்சர் வந்தது. அடையார் ஆஸ்பத்திரியில் அண்ணாவை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. சதாசிவங்கர் கேன்சர் நிபுணர், அவர் தான் அண்ணாவுக்கு வைத்தியம் பண்ணார். மாலை 7 மணிக்கு தினமும் அவர் தலைமையில் 7 டாக்டர்கள் வந்து இன்னைக்கு அண்ணாவுக்கு நோய் எப்படி இருக்கு, அதுக்கு என்ன காரணம், என்ன மருந்து கொடுத்துருக்கோம், எப்படி இருக்காருன்னு சொல்லுவார். மைக்கை சொல்லுவார், நிருபரில் கூட்டி வச்சு. அன்றைக்கு அவர் சொன்னதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு SS ராஜேந்திரன் ஒளிபெருக்கிற சொல்லுவார், அண்ணா எப்படி இருக்கிறார், அண்ணா நலமுடன் இருக்கிறார். லட்சக்கணக்கான மக்கள் காத்துட்டு இருப்பாங்க. ஆகவே முதலமைச்சருடைய வியாதி என்பது ரகசியம் அல்ல தலைவர் சொன்னார். அதுக்கு பன்னீர்செல்வம் தலைவரை மிரட்டான். கத்திரிக்கோள் வச்சுட்டு அதை விட்டு இதை விட்டு இங்கே ஒரு மந்திரி, இங்கே ஒரு மந்திரி இருக்கான். இவன் நேற்று பார்த்தீங்க அப்படின்னாலே பைபாஸ் ரோட மறிச்ச கூட நடத்துகிறான். நேற்று ஜவஹர்லால் மதித்து கூட நடத்துகிறான். இதுக்கெல்லாம் எவனா அனுமதி வாங்கியிருக்கானா? இந்த தமிழ்நாடு அரசு கேபிள் என்பது இந்த சிவா போடுறவங்களுக்கு தெரியும். அரசு கேபிளுக்கு லைசன்ஸ் வந்துருச்சா? இன்னும் கேஸ் லைசன்ஸ் அரசு கேபிளுக்கு வரல.
ஒளிபரப்பு உரிமை இன்னும் மத்திய சர்க்கார்ல பெண்டிங்ல தான் இருக்கு. அந்த ஆட்சியிலிருந்து இன்றைக்கு தேதி வரைக்கும். இதுல இன்னொரு வரைக்கும் என்ன தெரியுங்களா, இந்த கரூர்ல கலைஞர் டிவி முடக்கிறதுக்கு பார்த்தாங்க. ஆனால் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த 4 மாநிலங்களில் இந்தியா முழுமையும் அகில உலகத்திற்கும் கிட்டத்தட்ட 40 கோடிகள் 50 கோடிகள் பார்க்கிற சன் தொலைக்காட்சி முடக்குகிற முயற்சி நடந்துட்டு இருக்கு. சன் தொலைக்காட்சிக்கு அனுமதி வேணும்னு சொன்னா, சாதாரண தொலைக்காட்சி கேபிளுக்கு அனுமதி வேணும்னு சொன்னா மத்திய உள்துறை கிட்ட பாதுகாப்பு அனுமதி வாங்கணும். இந்த சன் தொலைக்காட்சியில வந்து பாகிஸ்தானுக்கா சிக்னல் கொடுத்துருக்காங்க. சன் தொலைக்காட்சி என்ன சைனாவுக்கா சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு. சன் தொலைக்காட்சியில சும்மா வள்ளி, அள்ளி, தென்றல், தெய்வ மகள் என்னென்னமோ சீரியல் வருது. அது போல ராத்திரி போல பொங்கலுக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு ஆரம்பிச்சா ராத்திரி 10:30 வரைக்கும் சன் டிவியில தான் பொழுது போகாது. இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் சன் தொலைக்காட்சி நடத்துவதால் நாட்டுக்கோ மக்களுக்கோ எந்த கேடும் கிடையாது, அனுமதி வழங்கலாம்னு சொன்னார். அதையும் மீறி உள்துறை அனுமதி மறுப்பதற்கு முயற்சி செய்கிறது, பண்பலையை தடுத்து விட்டது. அதுபோல கரூரில் கலைஞர் தொலைக்காட்சிங்கிறது முதல்ல அங்கங்க எம்எஸ்ஓ மல்டி சிஸ்டம் ஆபரேட்டர் அவங்கவுங்க சிக்னல் வாங்கி அந்தந்த வார்டுகளுக்கு அந்தந்த மக்களுக்கு ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அம்மா வந்து அரசு கேபிள்னு போட்டு 73 ரூபா 70 ரூபா பணம் வாங்கினா, ஆனால் 100 ரூபா வாங்குறாங்க. 100 ரூபா பணம் வாங்கி இந்த அரசு தொலைக்காட்சியிலிருந்து இவங்க தனியாக சேனலை வாங்கி மக்கள் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த கேபிள் யார் நடத்துறா? பத்திரிகை செய்தி வச்சிருக்க மந்திரி தம்பியால் அரசு கேபிள் டிவி அபகரிப்பு. அதிகாரி ஆபரேட்டர் 8/11/2012 காலை கதிர். இந்த தொலைக்காட்சியிலே இந்த தொலைக்காட்சி லோக்கல் உள்ளூர் சேனல்லையே நடக்கிறது மந்திரி அவன் தம்பி. என்ன கலைஞர் தொலைக்காட்சியில் அன்னைக்கு செய்தி தொலைக்காட்சியில தளபதி பேசுறதை காமிச்சாங்க. இந்த பேஷன் டிவி MTV மாதிரி அரைகுறையுமா வர்றாங்க. இல்லை, தளபதி நல்ல முழு வெள்ளை உடையில வெள்ளை வேந்தர் மாதிரி நின்று பேசிட்டாரு. 1 மணி நேரம் கண்டதையும் காமிக்கிற அதை காமிக்க கூடாது. இந்த நல்லா சொல்றேன், நேற்றுக்கு வெளிவந்த படம் இன்னைக்கு வருது அவன் லோக்கல் சேனல்ல. நேற்றுக்கு வெளிவந்த படம் அது எலி, புலி, பெருக்கம், காக்கா முட்டை, கோழி முட்டை, எல்லா முட்டையும் வருது. இந்த சேனல் வருது. தேட்டருக்காரன் கூட வாயை மூடிட்டு இருக்கான். எந்த தேட்டருக்காரன் வாயை திறக்கிறது இல்லை. படம் திரையிடப்பட்டால் 1 மாதங்களுக்கு அது எந்த தனியார் தொலைக்காட்சியில் வரக்கூடாது. இப்போ சன் தொலைக்காட்சி சினிமா காமிக்கிறாங்க, கலைஞர் தொலைக்காட்சி சினிமா காமிக்கிறாங்கன்னா அவனுக்கு பணம் கொடுத்துட்டு உரிமையை வாங்கி அப்புறம் வெளியிடுறான். ஆனால் முந்தா நாள் வந்த படம் இப்போ காமிக்கிறான். பாகுபலின்னு ஒரு படம் தின்னப்பாவில் ஓடுது, அது மந்திரிக்கு சொந்தமான அந்த ஜெயம் டிவியை காமிக்கிறான். அந்த தின்னப்பாவிலிருந்து அமைதியாக தான் இருக்காது, நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? மந்திரியும் அவன் தம்பியும் இதை நடத்துறதுனால, அவங்க கட்டுப்பாடு இருக்கிறதுனால இந்த மந்திரி நாமக்கல் நிறைய பரப்பிட்டு நான் எதையாவது வெட்டி கொடுக்கணும்னு சொன்ன என்ன பண்றதுன்ட்டு பயந்துக்கிட்டு இங்க எல்லாம் இருக்காங்க. ஆகவே கரூர்ல இந்த மந்திரிக்கு நடைபெறுகின்ற இருக்க சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு முடிவு கட்டலைன்னா நீங்க உங்க வீட்லயே வந்து கட் பண்ணுவோம். மின்சாரம் ரொம்ப நல்லது மந்திரி பதவி. ஆனால் இந்த மந்திரி பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் தம்பி பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த தாசில்தார் எல்லாம் எதுக்கு ஆஃப் பண்றான்? ஆஃப் பண்ண நேரம் இன்னும் கிடையாது. சிக்னல் அங்கே இருக்கு எம்எல்ஏ ரோட்ல அந்த உடம்பு அப்படி சொல்லி எடுத்து விட்டா தீர்ந்து போச்சு. பூரா போயிடுது. ஒவ்வொரு சேனலுக்கு தனித்த நம்பர் இருக்கு, கோட் நம்பர் இருக்கு. அந்த கோடை எடுத்து விட்டாக்க பிடிக்கிடுவாங்க. இந்த தாசில்தார் தனி தாசில்தார் ஏன் அதை செய்ய வேண்டும்? இவங்க நிர்பந்தத்துக்கு அந்தாலியா அடிபடுகிறாரு. ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் தனி தாசில்தாரையும் சேர்த்து கண்டிக்கணும். தனி தாசில்தார் வட்டாட்சியருக்கு பணம் வாங்குறது மட்டுமே வேலை கிடையாது. பணம் வாங்க நகர செயலாளர் சொன்னது போல நாங்களும் துண்டிக்க ஆரம்பிப்போம். நாங்களும் கையில கத்திரி எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஜனநாயக முறையில் எச்சரிக்கிறோம். மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள், அடக்கமாக நடந்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கரூர் அரசு கேபிளை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கின்ற மாநில சட்டத்துறையினுடைய இணைச் செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் வழக்கறிஞர் என் மணிராஜ் அவர்களே, வருகின்றிருப்பவர்களை வரவேற்றிருக்கின்ற சகோதரர் எம் ரகுநாதன் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் கே கருணாநிதி அவர்களே, அன்பிற்குரிய தம்பி ரவிராஜா அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் சுப ராஜகோபால் அவர்களே, அன்பிற்குரிய தம்பி அன்பரசன் அவர்களே, அன்பிற்குரிய தம்பி அம்பாள் பால் அவர்களே, அன்பிற்குரிய தம்பி ஜிம் சிவா அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் வழக்கறிஞர் மாரப்பன் அவர்களே, அன்பிற்குரிய நண்பர் சாமிநாதன் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் LPS அவர்களே, அன்பிற்குரிய சகோதரி இந்திராணி, சகோதரர் சம்பத் அவர்களே,
அன்பிற்குரிய தம்பி அம்பிகாவதி அவர்களே, அன்பிற்குரிய தம்பி ரீகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற கழக நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளுடைய அமைப்பாளர்களே, பல்வேறு வட்டக்கழகங்களில் இருந்து வருகை இருந்திருக்கின்ற நிர்வாகிகளே, பெரியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2 நாட்களுக்கு முன்பு கிடக்கும் தமிழ்நாடு என்கின்ற தலைப்பில் நம்முடைய ஒப்பற்ற தளபதி, வருங்கால தமிழகம் அன்பிற்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை கரூரிலே இருக்கின்ற கலைஞர் தொலைக்காட்சியும், கரூரில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற கலைஞர் தொலைக்காட்சியும், அதே போல கலைஞர் செய்திகளும், இன்னும் பல தொலைக்காட்சி நிறுவனங்களையும் வேண்டுமென்றே அணைத்து வைத்து அந்த செய்திகளை பார்க்க முடியாமல் செய்த அரசு கேபிள் நிர்வாகத்தை கண்டித்து இன்றைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்த வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய வழக்கறிஞர் அண்ணன் என் மணிராஜ் அவர்களை வெளியிடுகிறார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் மிக விளக்கமாக சொல்லி இருக்கிறார்கள். நான் இங்கே வருகை இருந்திருக்கின்ற இந்த நிர்வாகிகளை, அதே போல இந்த குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறையை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கரூரில் அனுமதி இல்லாமல் அரசு கேபிள் டிவியை நடத்தி வருவது உண்மையா பொய்யா என்பதை தயவு செய்து நீங்கள் சொல்ல வேண்டும். 2012ஆம் ஆண்டு லைசன்ஸ் காலாவதி ஆகிவிட்டது. தற்போது மத்திய அரசு அனுமதி கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டது. ஆனால் உள்ளூரில் இருக்கின்ற தொலைக்காட்சிகள் தொடர்ந்து பணம் கட்டாமல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருப்பது உண்மையா இல்லையா என்பதை தயவு செய்து நீங்கள் தெரிவிக்க வேண்டும். கரூரில் உள்ள லோக்கல் சேனல்கள் அரசாங்கத்திற்கு சுமார் 2 கோடி ரூபாய் பணம் கட்ட வேண்டியிருக்கிறது. கரூரில் அன்பிற்குரிய வழக்கறிஞர் மணிராஜ் அவர்கள் குறிப்பிட்டதை போல கரூரில் இருக்கின்ற லோக்கல் சேனல்கள் அரசாங்கத்திற்கு இதுவரை 2 கோடி ரூபாய் டிவி நடத்தி கொண்டிருப்பது உண்மையா இல்லையா என்பதை தயவு செய்து சொல்ல வேண்டும். இவைகள் அனைத்தும் நான் ஏதோ 10ஆம் பொதுவாக சொல்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இவைகள் அத்தனையும் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலே கேட்கப்பட்டு நாங்கள் பதிலை பெற்று வைத்துக் கொண்டிருக்கின்ற செய்தியைத்தான் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதே போல அரசு கேபிள் டிவிக்கு பணம் கட்ட வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்த நபரின் மீது வேண்டுமென்றே ஆளுங்கட்சியினர் பொய் வழக்கு தொடர்ந்து 8/11/2012 காரைக்கால் செய்தி பத்திரிகையிலே இந்த செய்தி வந்திருப்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தொலைக்காட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிகழ்ச்சிகள் வந்தால் உடனடியாக தொடர்பை துண்டித்து விடுகிறார்கள். அரசாங்கம் பொதுமக்களிடத்தில் ஒரு தொலைக்காட்சிக்கு 70 ரூபாய் தான் வாங்க வேண்டும், ஆனால் 100 ரூபாய் வாங்குகிறார்கள். ஒரு இணைப்பிற்கு 30 ரூபாய் கமிஷன் வாங்குவது உண்மையா இல்லையா என்பதை தயவு செய்து நீங்கள் சொல்ல வேண்டும். அரசு உத்தரவை மீறி கொள்ளையடிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கரூரில் இருக்கின்ற பெரிய நிறுவனங்கள் வணிக வளாகங்களுக்கு சென்று இது அமைச்சருடைய தொலைக்காட்சி, ஒவ்வொரு கடையிலும் இது மந்திரியுடைய தொலைக்காட்சி என்று சொல்லி மிரட்டி விளம்பரம் வாங்குவது உண்மையா இல்லையா என்பதை தயவு செய்து காவல்துறையினரும் அரசாங்கமும் கண்டுபிடித்து எங்களுக்கு தக்க பதில் சொல்லியாக வேண்டும். அனைத்து பகுதிகளிலும் ஆபரேட்டர்கள் அதிமுக நிர்வாகிகளை நியமித்து இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையை கண்டித்து தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். ஜனநாயக நாட்டில் பொதுமக்கள் பிரச்சனைகளை மக்களிடத்தில் கொண்டு செல்கின்ற மகத்தான பணி ஊடகத்தினுடைய பணி. ஜனநாயக நாட்டில் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை இன்னென்ன பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஊடகத்திற்கு இருக்கிறது. அந்த பணியை இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே தடுக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மக்கள் பிரச்சனைகளை அரசே வெளியில் கொண்டு வராமல் தடுத்து இரட்டிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அரசு கேபிள் டிவி கரூரில் அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக பல்வேறு நிகழ்வுகளை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய அன்பிற்குரிய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்கின்ற கூட்டத்தை இரட்டடிப்பு செய்கிறீர்களே, நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எங்கள் தொலைக்காட்சியிலும் வரக்கூடாது, மற்ற தொலைக்காட்சியிலும் வரக்கூடாது என்று சொல்கிறீர்களே, உங்களுடைய தொலைக்காட்சிகளால் நீங்கள் அப்படிப்பட்ட செய்திகளை ஒளிபரப்பலாம் அல்லவா? நான் கேட்க விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் 2000 மாணவர்கள் பயன்பெற்று வெளியே வருகின்ற அளவிற்கு குளித்தலையிலே ஒரு கல்லூரி அமைத்தோம். கிருஷ்ணராயபுரத்தில் ஒரு கல்லூரி அமைத்தோம். இந்த 4 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து 4000 பேர் படித்து பட்டம் பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி துவங்கிய அந்த கல்லூரியில இருந்து வெளியில வந்து படித்த பட்டம் பெற்று இருக்கிறார்கள். 4000 பேரை படிக்க வைத்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இங்கே இருக்கிற லோக்கல் சேனலில் ஜெயம் டிவியில் என்ன செய்தி போகிறார்கள்? 4000 பேருக்கு அக்னி சட்டியை கொடுத்து, அழகு குத்தி, கையில பூத்தட்டை கொடுத்து, அன்னக்காவடியும் பால் காவடியும் பன்னீர் காவடியும் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் படிக்க சொல்கிறது, இங்கே இருக்கின்ற அமைச்சர் 4000 பேரை குடிக்க சொல்கிறார். இதுதான் நடக்கிறது. இதுதான் உள்ளூர் தொலைக்காட்சியில் வருகிறது. உண்மையா இல்லையா?
நான் கொடுக்கின்ற வரிப்பணம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் மாத்திரமல்ல, எந்த கட்சியையும் சாராத பொதுமக்கள் கொடுக்கின்ற வரிப்பணத்தில் இயங்குகின்ற அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும்? ஒரு அமைச்சர் அக்கினி சட்டி இருக்கிறார் என்றால், ஒரு அமைச்சர் ஊர்வலம் போகிறார் என்றால் 5 பேர் 10 பேர் பந்தோபஸ்து போகலாம். 4000 பேர் ஊர்வலம் போனால் 2000 காவல்துறை போடுகிறீர்களே, அந்த பணம் நாங்கள் கொடுக்கின்ற வரிப்பணம் அல்லவா? கரூரில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, காவல்துறைக்கு என்ன வேலை? கரூரில் இருக்கின்ற காவல்துறை என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஹெல்மெட் பிடிப்பது, மணல் லாரியை தடுத்து நிறுத்தி பணம் வாங்குவது. அண்ணன் மணிராஜ் அவர்கள் சொன்னார்கள், திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிப்பறி திறந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவைகளை பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறதா? காவல்துறை அந்த வேலையை செய்கிறதா? நான் இன்னும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். முதலமைச்சர் ஜெயலலிதா கோட்டைக்கு வந்தார், காணொலி காட்சி மூலம் அதை திறந்தார், இதை திறந்தார். மாற்றி மாற்றுகிறீர்களே, நான் கேட்கிறேன், அதிமுக காரர்களை கேட்கிறேன், கரூரில் இருக்கின்ற பொதுமக்களை கேட்கிறேன். நீங்கள் தானே சொன்னீர்கள் கரூருக்கு அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்த அம்மாவிற்கு நன்றி என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். சொல்லி 4 ஆண்டு காலம் ஆகிறது. எங்கே காணொலி காட்சி மூலமாக கரூரில் அரசு மருத்துவக் கல்லூரி உங்களுடைய முதலமைச்சர் திறந்து வைப்பது போல ஒரு காணொலி காட்சி ஒளிபரப்புகள் பார்க்கலாம். கரூரில் புதிய பேருந்து நிலையம் கொடுத்த அம்மாவிற்கு நன்றி என்று சொன்னீர்களே, கரூரில் எங்கே இருக்கிறது புதிய பேருந்து நிலையம்? உங்க அம்மாவை சொல்லு. கரூர்ல நகரம் படிக்கட்டு கொடுத்த அம்மாவிற்கு நன்றி சொன்னீங்களே, தேக்கத்தில் உங்க அம்மாவை காணொலி காட்சி மூலமா எங்க டிவியை பார்க்க கூடாது, உலகத்துல என்ன நடக்கும் தெரிஞ்ச கூடாது, தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் தெரிஞ்ச கூடாது, எங்க தளபதி பேசுறது தடை பண்றீங்களே, நீங்க இவையெல்லாம் செஞ்சுட்டு உங்க டிவியில போட்டு காட்டுங்க. என்ன போட்டு காட்டுறீங்க உங்க டிவியில? ஒரு நாள் திறந்து வச்சா 7 நாள் போடுறீங்க. காணொலி காட்சி மூலம் அம்மா திறந்தார், அம்மா திறந்தார், அம்மா திறந்தார். அம்மா என்ன திறக்கிறாங்க? சைக்கிள் கொடுக்கறது ஒரு சாதனையா? எந்த ஆட்சி வந்தாலும் சைக்கிள் கொடுக்குது, இது ஒரு சாதனையா? பாட புத்தகம் கொடுக்கிறது ஒரு சாதனையா? யார் ஆட்சிக்கு வந்தாலும் கொடுக்கிறாங்க. நாங்கள் சம்பந்தர் கூட்டத்தில் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்து +2 ரிசல்ட்டை வெளியிட்டு இருக்கிறோம். +2 ரிசல்ட் எல்லா ஆட்சியும் எல்லாம் தான் வெளியிடுறாங்க. நீ ஏன்னா புதுசா வெளியிடுற? என்ன புதுசா வெளியிடுற நீ +2 ரிசல்ட்? காணொலி காட்சி மூலமா திறந்து வைக்க வேண்டியதானே? சரி, நீங்க திறந்து வைக்கிறது இல்ல. சொன்ன 4 ஆண்டு காலத்துல என்ன செஞ்சிருக்க? நாங்க சொல்றோம், நாங்க பட்டியல் போட்டு காட்டுறோம். கலெக்டர் ஆபீஸ் திமுக ஆட்சி கட்டலையா? நீதிமன்றம் திமுக ஆட்சி கட்டலையா? லாலாப்பேட்டை பாலம் திமுக ஆட்சி கட்டலையா? மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் திமுக ஆட்சியில் கட்டலையா? வெங்கமேடு பாலம் திமுக ஆட்சியில் கட்டலையா? லாலாப்பேட்டை பாலம் திமுக ஆட்சியில் கட்டலையா? மாயனூர் தடுப்பணை திமுக ஆட்சியில் கட்டலையா? வாங்கலையும் மோகனூர் இணைக்கின்ற பாலம் ஏன்டா திறந்து வைக்காம இருக்கீங்க? எதுக்காக திறந்து வைக்காம இருக்கீங்க? திமுக ஆட்சிக்கு நல்ல பெயர் வந்து வாங்கலையும் மோகனூர் இணைக்கின்ற பாலம் கட்டி முடிந்த 5 ஆண்டு காலம் ஆகிறது. ஏன் திறந்தாக வைக்கிறீங்க? கரூர் இருக்கிற நகராட்சி கட்டணம் நாங்க திறந்து வைக்கலையா? புங்கம்பாடி பாலம் நாங்க கட்டலையா? கரூர் இருக்கிற காவல்துறை அலுவலகம் நாங்க கட்டலையா? இத்தனையும் கட்டணும், இத்தனையும் கட்டி நாங்க திறந்து வைக்கிறோம். நீ சொன்ன இல்ல பேருந்து நிலையம் காணொலி காட்சி மூலமா திறந்து வை, பஸ் ஸ்டாண்டு காணொலி காட்சி மூலமா திறந்து வை, மருத்துவக் கல்லூரி திறந்து வை, உயர்மட்ட பாலம் திறந்து வை, நகரம் படிக்கட்டு பஸ் ஸ்டாண்ட்ல திறந்து வை. என்ன செஞ்சிருக்க? நீ எதுவும் செய்ய மாட்ட. சைக்கிள் கொடுக்கறத நாங்க பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம். ஜெயா டிவியில் உட்காந்து நீ சைக்கிள் கொடுக்கறத நாங்க பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அதுக்கு தான் நாங்க வரி பணம் கொடுக்குறோமா? அதுக்கு தான் நாங்க வரி பணம் கொடுக்குறோமா? ஒவ்வொரு குடிமகனும் கொடுக்கிற வரி பணம் நீங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறது. முதலமைச்சர் சம்பளமாக இருந்தாலும் சரி, செந்தில் பாலாஜிக்கு இன்னைக்கு காவல்துறை இல்ல பணியாற்றி கொண்டிருக்கின்ற காவல்துறைக்கு சம்பளம் கொடுக்கிறது கூட நம்ம கொடுக்கிற வரி பணம். 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா வீட்டு வரி, நிலவரி, சொத்து வரி, அந்த வரி, இந்த வரி, திமுக காரணம் பொதுமக்கள் அத்தனை பேர் கொடுக்கிற வரிகள் நடக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. எதுக்காக இந்த சேனலுக்காக காட்டுவேன் சொல்றேன்? எதுக்காக பார்க்க கூடாது? நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வருகின்ற நிர்வாகிகளுக்கு மாத்திரமல்ல, அன்பிற்குரிய தம்பி கரூர் கணேசன் அவர்கள் சொன்னார்கள், நான் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதிமுக ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. செந்தில் பாலாஜியுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. அதிமுக ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 10 அமாவாசை, 10 அமாவாசை. 2016 தலைவர் கலைஞர் அவருடைய வழிகாட்டுவதோடு தலைவரை மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பதை இருப்பதை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இவ்வளவு திறனாக வரை வந்திருக்கின்ற உங்களுடைய நன்றி, வணக்கம். நன்றி. செயலாளர் சுப்பிரமணியம் அவர்கள் நன்றி உரையாற்றுவார். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. மேடை பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வாங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்.
ஜெயா அரசை கண்டித்து ஜெயா அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் 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 அரசு கேபிள் டிவியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அரசு கேபிள் டிவியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒளிபரப்பு 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 அனைத்து சேனலையும் ஒளிபரப்பு அனைத்து சேனலையும் ஒளிபரப்பு பறிக்காதே பறிக்காதே ஊடக சுதந்திரத்தை பறிக்காதே ஊடக சுதந்திரத்தை பறிக்காதே ஏமாற்றாதே 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 வரிப்பணத்தை ஏமாற்றாதே மக்கள் வரிப்பணத்தை ஏமாற்றாதே இருட்டடிப்பு செய்யாதே இருட்டடிப்பு செய்யாதே தொலைக்காட்சிகளை இருட்டடிப்பு செய்யாதே ஜனநாயகத்தை காப்பாற்று ஜனநாயகத்தை காப்பாற்று நிறுத்திக்கொள் 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 ஜெயா அரசை நிறுத்திக்கொள் உன் ஆணவ போக்கை நிறுத்திக்கொள் உன் ஆணவ போக்கை நிறுத்திக்கொள் கண்டிக்கிறோம் 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 தமிழக அரசை கண்டிக்கிறோம் எச்சரிக்கை 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 செய்கிறோம் எச்சரிக்கை 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 செய்கிறோம் கொக்கரிக்கும் ஜெயலலிதாவை எச்சரிக்கை செய்கிறோம் கொக்கரிக்கும் ஜெயலலிதாவை எச்சரிக்கை ஜெயலலிதாவின் கைகூலி செந்தில் பாலாஜியை எச்சரிக்கை செய்கிறோம் நிறுத்திக்கொள் 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 ஊழல் செய்யும் அரசு கேபிள் டிவி நிர்வாகமே நிறுத்திக்கொள்